சிவி சண்முகம் எல்லாம் படுத்துக்க மாட்டார். சிவி சண்முகமே அவர் எந்த அளவிற்கு பொறுமையும் அமைதியும் காக்கிறாரோ அந்த அளவுக்கு ஒரு சீற்றமும் விரைவில் வரும். இப்போ நாம் இந்த பிரச்சனை என்பது நீர் ஊத்த நெருப்பாகவே இருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் யாரோ ஒருவர் விசிறி விட்டு அதை எரிய தொடங்கிடும்னு பேசணும். அது இப்போ நடந்திருக்கு. அப்போ செங்கோட்டையனோட நீண்ட நாள் குமுறல் தான் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை ஆமாம். என்னன்னா ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி தன்னை முன்னிலைப்படுத்தி கட்சியினுடைய அடிப்படை விதிகளையே திருத்தி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே பொறுப்பில் இருப்பவர்கள் மட்டுமே பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்கிற அந்த திருத்தம் இருக்குல்ல, அது யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த அரசியல் கட்சியில் இந்த மாதிரி விதிகளே கிடையாது. தான் கட்சியை தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி ஒரு விவாதத்தில் பேசுகிறது கூட நக்கலாக சொன்னார். அவர் உயரம் 5 அடி இருக்கணும், ஊர் சிலுவம்பாளையம்னு இருக்கணும், பேருக்கே பழனிசாமின்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுங்க, பிரச்சனையே இல்லை அப்படின்னு. இப்போ அந்த அளவுக்கு நக்கல் நையாண்டி செய்யக்கூடிய அளவுக்கு தான் அது போனது. பொது மேடைகளில் பேசுகிறார். என்னை மாதிரி சாதாரண சாமானிய கிளை செயலாளராக இருந்து கூட என்னை போல உயர் பதவிக்கு வர முடியுங்கிறார். அப்போ இவரை போல உயர் பதவிக்கு வருவதுக்கு எந்த 10 மாவட்ட செயலாளர் போய் பார்ப்பாங்க? 20 மாவட்ட செயலர் வேணும், 5 வருஷம் தலைமை கழகத்தில் இருக்கணும். இந்த கிளை செயலாளருக்கு 5 வருஷம் தலைமை கழகத்தில் என்ன வேலை? இது யாரை ஏமாற்றுகிறது?